ஸோ எனக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன் பாஸ். இந்த பென் மாஸ்டன் ஒரு பாவம் ஒரு யங்ஸ்டர் ஷுட் ஹவ் பீன் அ கிரேட் கிரிக்கெட்டர் டெஃபினெட்லி. அவரோட உயிர் போயிடுச்சு நெட்ல. ஓகே, நெட்ஸ் ஆடும்போது அவரோட உயிர் போயிருக்கு. பிகாஸ் ஆஃப் த ஃபில்லியோஸ் அடிப்பட்ட மாதிரியே பேக் ஆஃப் தி ஹெட்ல அடி போட்டு அவர் இறந்துருக்காரு. ஓகே, இது வந்து கலங்கி போச்சு எனக்கு ரியோஸை பார்த்தோம். நான் ஏன் சொல்றேன்னா, நெட்ல போடுற போலர்ஸுக்கு அவங்க என்னமோ ஒரு டெரரிஸ்டுக்கு எதிராக போடுற மாதிரி உள்ள போய் பவுன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேட்டர்ஸ் எல்லாரும் அடுத்த நாள் மேட்ச் ஆடணுன்றது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதனால தயவு செஞ்சு இந்த பவுன்சர்ஸ் நெட்டுக்குள்ள ட்ரையே பண்ணாதீங்க. பிளஸ் இங்க நோ பால் கோட்டரே போட்டுறாதீங்க. இந்த ஹேபிட் வந்து தான் மேட்ச்ல நோ பால் போட்டு மேட்ச்க்கு வந்து டீம் அழியுது. அதனால தயவு செஞ்சு இந்த பாடி லைன் போலிங் வந்து நெட்ல போடக்கூடாதுன்னு சொல்லணும். நீங்க குயிக்கா போடுங்க. இதை நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஓப்பன் கிரவுண்ட்ல ஹெல்மெட் வச்சு ஒரு மேட்ச் ஃபீல்ட்ல போட்டா கூட இந்த ப்ராப்ளம் இல்லை. ஒரு க்ளோஸ்ட் சர்க்கியூட்ல நெட்ல வந்து அவங்களுக்கே ரொம்ப மூவ்மெண்ட் நமக்கு இல்லைன்ற ஒரு ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி ஒரு ஃபீல்ட்ல தான் கிரிக்கெட் ஆடுவாங்க. அங்க நீங்க பவுன்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் டெரரைசிங்கா இருக்கும். ஸோ இது ரொம்ப 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 பாவமா இருந்தது பாக்குறதுக்கு அந்த விஷயத்த. ஏற்கனவே ஆஸ்திரேலியா ஒரு கிரிக்கெட் அதே மாதிரி போயிருக்கு. இப்போ ஒரு பாவம் ஒரு ஃபென்டாஸ்டிக் யங்ஸ்டருடைய உயிர் அப்படி போயிருக்கு. ஸோ தயவு செய்து ஃபாஸ்ட் போலர்ஸ் ஒரு ரிக்வெஸ்ட், இந்த உள்ளுக்குள்ள போய் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும். தயவு செய்து பவுன்ஸ் பண்ணி பேட்ஸ்மேன் அடி கொடுத்தா சக்சஸ் நினைக்காதீங்க. போலிங்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் ஆள் அடிக்கிறது கிரிக்கெட் கிடையாது. பாலை நல்லா போடுறது தான் கிரிக்கெட்.